நேற்று நான் போறேன், யாரு தலைவர்களை எல்லாம் சமாதிக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மரியாதை செய்யறது தான். ஃபர்ஸ்ட் நாங்க தலைவர் சொன்னது அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் மரியாதை செலுத்துங்க தான் எங்களுக்கு சொல்லிடுது. அங்க போறோம், ரெனிவேஷன் ஒர்க்குன்னு சொல்லி போகூடாம தடுக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல, நான் ரொம்ப பெரிய மனசோட தான் நம்ம அரசியல் பண்ண விரும்பல, ஓகே பரவாயில்ல, ரெனிவேஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன் தான் சொன்னேன். அப்போ அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி இதே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி உதயாநிதி வந்தார் அவர் பிறந்த நாளுக்கு, அவங்க எல்லாரும் போய் அவங்க மட்டும் அலோவ் பண்ணாங்க, அவங்க மட்டும் சமாதிகளுக்கு போய் மரியாதை பண்ணாங்க, ஏன் உங்களை மறுக்கிறாங்க அப்படி பத்திரிகைக்காரர்கள் தான் கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க கட்சி, அவங்க ஆட்சி, அவங்க பேரன், நான் உனக்கு கலைஞர் பேத்தி இல்லையா பேத்தியா இருந்தா ஒருவேளை அலோவ் பண்ணியிருக்கலாம், அவங்க பேரன்னா விடுறாங்க. அதனால இது ஒண்ணும் இல்லை, தலைவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்த தான் போறோம். ஒரு 5 நிமிஷம் நாங்க எல்லாரையும் கூட கேட்கல, 5 பேரை விடுங்கன்னு தான் கேட்டோம், அதுவே மறுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஜனநாயகத்தின் குரல் வளையம் நசுக்கப்படுகிறது. அப்புறம் பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி, கர்ம வீரர் காமராஜர், அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள், பெரியார், அதே மாதிரி தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்துட்டோம். அதனால வெறுமனே அரசியல் பண்ணாதீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, பேனர் வைக்க கூட, கொடி வை, இதான் ஆட்சி. இந்த மாதிரி பாதிச்ச இடத்துக்கு வரணும், அத்தனை மந்திரி எம்எல்ஏ யார் இந்த ஏரியால கவுன்சிலர்ல இருந்து நிக்கணும், இங்க இதுக்கு என்ன தீர்வு, மக்களுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு இறங்கி வேலை பார்க்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ கேப்டன் கிட்ட எல்லாம் இந்த ஆட்சி இருந்தா வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கி இருப்பாரு, கடலுக்குள்ள இறங்கி இருப்பாரு தலைவர். உண்மையா நான் சொல்றேன், மாற்று கருத்தே கிடையாது. அப்போ கேப்டனை இழந்தது யார்? நம்ம தமிழ்நாடும் தமிழக மக்கள் தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு எந்த பிரச்சனை வரட்டுமே ஒரு பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடுறேன். பெண்களுக்கு 1000 ரூபாய் நாங்க முதல்ல எல்லாருக்குன்னாங்க, அப்புறம் தகுதி வாய்ந்தவங்களுக்குன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, இன்னைக்கு மழை வெள்ளத்துல பாதிச்சு உடனே 6000ன்றாங்க. வெறும் 6000 ரூபாய் என்ன வரும்? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? ஒரு கிரைண்டர் வாங்க முடியுமா? ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியுமா? என்ன வாங்க முடியும்? எல்லா உடைமைகளையும் நம்ம மக்கள் இழந்துட்டாங்க இந்த மழையில. நான் போய் பார்த்தேன் நேரடியா, ஒரு வீட்டுக்குள்ளேயும் அவங்க ஏதோ குருவி சேர்த்தாப்புல ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, ஒரு கிரைண்டர், மிக்சி எல்லாம் மழையில மூழ்கி பீரோல வச்ச புடவை, காசு எல்லாம் போச்சு. இவங்க கொடுக்குற 6000 என்ன பண்ண முடியும்? ஒரு கிரைண்டர் கூட வாங்க முடியாது, ஒரு டிவி கூட வாங்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த வெறும் பணத்தை கொடுத்து வாய் அடைக்கிறத விட்டுட்டு நிரந்தரமாக தீர்வு கொடுங்க தமிழக மக்களுக்கு. ஏதோ சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு, என்ன இங்க டெவலப்மெண்ட் நம்ம பார்த்து நிக்கிறோம்? ஒண்ணுமே இல்லை, வெறும் ஊழல். இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது பாக்குறது, அப்புறம் போயிட வேண்டியது. இதேதான் போட்டோ ஷூட் ஆட்சி தான் இப்ப நடக்குது. மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் தான் நான் இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். ஆனால் தேமுதிக உறுதியாக உங்களுக்கு துணை நிற்கும். இங்க இருக்கிற மீனவர்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இப்ப நான் சொல்லிட்டு போறேன், இன்னொரு 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு தீர்வு வந்தா பார்ப்போம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் தேமுதிக சார்பாக இங்க நடத்தப்படும். ஒட்டுமொத்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கவனத்தை நாங்கள் இங்க கொண்டு வருவோங்கிறத இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க இருக்கிற மீனவர்கள் பாதுகாப்பா இருங்க, கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு சுத்தம் சுகாதாரம் இல்லை, நீங்க எல்லாரும் ஹெல்த் நல்லா பாத்துக்கணும். அதனால நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் சென்ட்ரல்லையும் பேசுவோம், ஸ்டேட்டுக்கிட்டையும் பேசுவோம், உங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நேரம்